இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த அரங்கத்திலே பேசுகிற போது நான் என்னுடைய பழைய நினைவுகள், என்னுடைய சிந்தனை பரல் இருக்கிற பல தூசி தட்டி இப்பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். முன்னால இருக்கிறவங்க எனக்கு யாரும் புதிய சைதை துரைசாமி நீங்க சொல்றீங்க, அவர் எனக்கு எங்க ஊருக்காரர். ஏன்னா அவர் எங்க கரூர்காரர் தான். அவர் சக்கரவர்த்தி இருக்கிறார், அது வேற. அடுத்து ஏசி சண்முகம் 1972 கிளைசாசல் போராட்டம் நடக்கிற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர் பேரவை தலைவர்கள் அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில சரஸ்வதி நடராஜ கல்யாண மண்டபம், அன்றைக்குதான் அவர் அறிமுகம். ஊரிஸ் காலேஜ்ல இருந்து வந்தார், கரெக்டா? அடுத்து பொன்னார், இவரை எனக்கு தெரியாது. அவங்க தாய் மாம அந்த காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர், அவங்க சித்தப்பாவும் சட்டமன்ற உறுப்பினர். அவங்க தாய் மாமன் வீட்டுல செட்டிகுளத்துல 72ஆம் ஆண்டே நான் பொதுக்கூட்டம் பேசிவிட்டு அவங்க வீட்டுல தங்கியிருக்கேன். பக்கத்தில் இருக்க தம்பி சூர்யா ஏறம் பாருங்க, அவங்க தாத்தா கூட சேர்ந்து நான் பல ஊர்ல கூட்டம் பேசியிருக்கேன். திருக்கோயிலூர் சுந்தரம் இன்றைக்கு பல பேர் தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள். 5-6 மொழிகளிலே மிக சரளமாக பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர், எளிமைக்கும் நேர்மைக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்தவர். அவருடைய ஜிப்பாவும் வேட்டி சாதாரணமா துவச்சு போட்டுட்டு தான் வருவாரு. அவரை எவனாலும் வளைக்க முடியாது. அவர் அவராகவே கடைசி வரை வாழ்ந்தார். எச் ராஜா, ரிலையன்ஸ் பால் அவர்களுக்கு எனக்கு 50 ஆண்டுக்கு மேல பழக்கம் உண்டு. அவங்க மாமா, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்பே அவருக்கு புரியுது. அவர் சம்பந்தி இப்ப கரூரை சேர்ந்தவர், டிஎஸ்எம் பக்கத்தில் இருக்கார் இளபாஸ்கரன். அவங்க அப்பா லட்சுமண ரெட்டியார் பேராசிரியர், அதாவது காமராஜரிடம் மிக நெருங்கிய நட்புடையவர். பேராசிரியர் பாராவுடைய மிக நெருக்கமான தோழராக இருந்தவர் அவருடைய பையன். இப்படி பார்க்கிற போது பல பேர் இங்க இருக்கிறாங்க, பலரும் இருக்கிறாங்க. பல பேர் நினைக்கிறீங்க ஒருத்தர் பிஜேபி ரொம்ப தீவிரம் என்றெல்லாம் பின்னால செகண்ட் ரோல உட்கார்ந்து இருக்காங்க. அவர் மிகப்பெரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், எனக்கு அது தெரியும். ஆனா எனக்கு என்ன ஆரம்பத்திலேயே ஒரு வருத்தம், குருமூர்த்தி அவர்கள் பேசுற போது 2 பேரை சொல்றார். சீனிவாசனை சொல்ற போது நண்பர்னார், என்ன வெறும் வேலுசாமின்னாரு. ஆனா அவர் என்னத்தான நண்பர் சொல்லியிருக்கணும். அவரும் மாணவர் காங்கிரஸ், நானும் மாணவர் காங்கிரஸ். அவர் சொல்லல. ஆனால் சோ அவர்களிடம் நான் நிறைய கற்றிருக்கிறேன். இப்படி ரொம்ப துடிப்பா அவருக்கு அது நேரடி அறிமுகம் என்பது எனக்கு 71 தேர்தல் முடிந்தவுடன் CR சந்தானம் என்று ஒருவர், ஒரு பொறியாளர், அவருடைய தந்தை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவருக்கும் சோ அவர்களுக்கும் மிக நெருங்கிய நட்பு உண்டு. அவர் தான் எனக்கு முதலில் அறிமுகப்படுத்தி வைத்தவர். அதற்கு பின்னால் திருச்சியில் பல நிகழ்ச்சிகளில் என் மூலமாகத்தான் பேசியிருக்கிறார். ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்துல கூட நான் சொன்னேங்கிறதுக்காக பேசினாரு. அவர் வாழ்க்கையில் எங்கேயும் ஒரு ஊர்ல கூட்டத்துக்கு போய் அந்த கூட்டம் நடக்க முடியாம போய் நான் நாளைக்கு இருந்து பேசிட்டே போறேன் என்று சொன்னது எனக்காக திருச்சியில் மட்டும். அவர் கூட்டத்துக்கு வந்தார். மாலை 6 மணிக்கு மழை பிடிக்கிறது, 9 மணி வரை மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. திகைத்து போய் நிற்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியல. கவலைப்படாத வேலுசாமி, நாளைக்கு இதே இடத்துல திரும்பி பேசிட்டு போறேன். ஜங்ஷனுக்கு ஏத்த மாலை வழிவிடுவேல் முருகன் கோயில் அந்த இடத்துல பேசினார். அவர் எனக்கு ஒன்னே ஒன்னு ஆலோசனை சொன்னார், அதை மட்டும் என்னால செய்ய முடியல. பேசுகிற ஒரு வார்த்தை சொல்லுது, ஏன் இப்படி சொல்றீங்க, சுகர் கோட்டட் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. அது என்னங்க சுகர் கோட்டட் வேர்ட்ஸ்? ஏயா பொய் சொல்ற அப்படின்னு பேசுறீங்கல்ல, அப்படி சொல்ல வேணாம், நீங்கள் சொல்வது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி என்னால ஏத்துக்க முடியல. அவர் பேசும்போது வெளிநாட்டுக்கு பல பேர் போறாங்க இப்பெல்லாம், அதெல்லாம் இப்போ என்ன பிரயோஜனம் அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி நம்ம குருமூர்த்தி சார் பேசினாரு. அவர் அந்த காலத்து துக்ளக் நாடகத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதுல துக்ளக் பதுதா அப்படி, என்ன நான் அமெரிக்கா போகிறேன். அமெரிக்காவுக்கு எதற்கு? நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் 55 வருஷத்துக்கு முன்னால. வெளியூர்களுக்கு போகிற போது, நாடகம் நடிக்க போகிற போது மட்டும் அவர்கள் நண்பர்களோடு அறையிலே தங்குவார்.
அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வருகிற போது அவர் அறையில் யாரையும் தங்க விட்டதே இல்லை. அவர் மட்டும்தான் தங்குவார். அதற்கு நான் விதிவிலக்கு. திருச்சிக்கு வருகிற போதெல்லாம் அவர் அறையில் நானும் அவரும் சேர்ந்து விடிய விடிய பேசுவோம். ஒரே ஒரு முறை அவர் பையனுக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியாது, 91ஆம் ஆண்டு ஒரு நாள் இரவு வர சொன்னார். டெல்லியிலிருந்து வருகிற போது நேரடியாக வீட்டுக்கு போனேன். என்ன நினைச்சாரு, 11 மணிக்கு போனேன். அவர் வீட்டிலேயே பெட்டை விரிச்சு போட்டு ஒரே பெட்ல 2 பேரும் படுத்து பேச ஆரம்பிச்சோம். விடிய விடிய பேசணும். காலையில துணைவியார், என்னதான் ராத்திரி பூரம் பேசுறீங்களோ புரியலன்னாங்க. இதெல்லாம் காரணம் எனக்கு தெரியாது. எனக்கு அவருக்கு வேற என்ன இருக்க முடியும்? இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் என்று கூட நான் நினைக்கிறேன். ஆனா ரமேஷ் அவருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அவர் நீங்க கருத்தை மாத்திக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? வரப்போற தேர்தலுக்கு 2 கூட்டணிக்காக 2 பேரை பேச வைக்கிறேன். நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? எங்க இதே தமிழ்நாட்டில் தாங்க தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ற நடுவுல 3 நாள்ல ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியவே பிடிச்சு. இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணிகள் எல்லாம் அப்படியே இருக்குமா? ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே கேட்டு பாருங்கள், விடை அப்போது தெரியும். அதனால பல மாறுதல் வரும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் வரும். ஆனால் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? நான் தெளிவா சொல்றேன். யார் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில 5-6 இடம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி. அந்த விருப்பம் இல்லைன்னா அவர்கள் எதிர்கட்சி. அதனால சீனிவாச சிரிக்க கூடாது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம், ஒரே ஒருவரோடு மட்டும் சேர முடியாது, அது பாஜக கூட. அதனால உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஷோ அவர்களை பற்றி பேசுகிற போது இது நினைக்கிறது, பாஜக எல்லாம் பேசினாங்கல்ல. பாஜக அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி, அது அறிவிக்கிற போது அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி 3 பேரும் அமர்ந்துதான் அறிவிக்கிறார்கள் டெல்லியில. முதலில் அறிவித்து அவர்கள் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க பத்திரிகைக்கு. அதுல பாரதிய ஜனதா பார்ட்டின்னு கிடையாது. அது வந்ததற்கு காரணமே ஷோ. டெல்லியில் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நான் இன்னொன்னையும் சொல்றேன். அத்வானி அவர்கள் எமர்ஜென்சி முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு முதலாக பிரச்சாரத்துக்கு வருகிற போது திருச்சியில் டவுன் ஹாலில் அவருக்கு முன்னாலே நான் பேசியிருக்கிறேன் 77ல. அதற்கு பின்னால் இருந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போது நானும் மறைந்த கலிவரன் அவர்களும் இப்போதும் இருக்கிற கோவை நந்தகோபால் என்று ஒரு இருக்கிறார், 3 பேரும் ஷோவினுடைய அலுவலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போது அத்வானி அவரிடம் பேசுகிறார். ஷோவிடம் கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார், பாரதிய ஜனதா பரிஷத் என்று அறிவிக்க போகிறார் என்று. எனக்கு அப்ப புரியல. என் பக்கத்துல நந்தகோபால்கிட்ட என்னையா சொல்றாரு, ஏதோ பரிஷத்துன்னு என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் எனக்கும் தெரியல. அதை கவனித்த ஷோ, என்ன வேலுசாமி என்ன சொல்றீங்கன்னு, என்னமோ பரிஷத்து நீங்கள, அது ஒண்ணும் இல்ல, நம்ம கட்சின்னு சொல்லல, அதுதான். நான் சொன்னேன், பரிஷத்துனா வடக்க இருக்கவங்க தெரியுங்க, தெற்க இருக்கிற நமக்கெல்லாம் என்ன தெரியும். அது ஒரு 2-3 நிமிடம் விவாதம் வந்தது. அதுக்கு பின்னால் என்ன நினைத்தாரோ உடனே டெல்லிக்கு போன் போட்டார். போடுகிற போது அவர்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாலே அமர்ந்து விட்டார் வாஜ்பாய். இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கூப்பிடுங்க சொன்ன உடனே இவர் அழைத்தால் என்ற ஒரே காரணத்திற்காக அமர்ந்திருந்த வாஜ்பாய் எழுந்து வந்து பேசினார். பேசியவுடன் இவர்தான் சொன்னார், பரிஷத் என்று சொல்லி இருக்கிறீங்க, அந்த பிஜேபி என்று அப்படியே இருக்கிறோம், பரிஷத் என்பதற்கு பதிலாக பார்ட்டி என்று போடுங்கள். இன்றைக்கு யாராவது டெல்லியில அதில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் இருந்தால் அவர்கள் கையிலே இருந்தால் பார்க்கலாம். அவர்கள் தந்த அந்த பத்திரிகை விளம்பரத்தில் பாரதிய ஜனதா பரிஷத்து தான் இருக்கும். இவர் அத்வானி வேண்டுகோள் விடுத்தார், நீங்கள் பத்திரிகை நாளைக்கு செய்தி எழுதுகிற போது பாரதிய ஜனதா பார்ட்டி என்று போடுங்கள். ஆக இந்த பார்ட்டி என்று வருவதற்கு ஷோதான் காரணம். அவரிடம் எனக்கு பிடித்தது முன்னாலே இருக்கிறவன் நண்பனா எதிரியா என்பதல்ல, அவன் பேசுகிற அல்லது அவன் செய்கிற அந்த செயல்கள் சரி என்றால் சரி என்பதும் தவறு என்றால் தவறு என்பதும் அதில் அவர் சமரசம் செய்து கொண்டதே இல்லை.
நமக்கு இப்ப நம்ம எதுக்கு வருவோமே, இதுல நேரம் 26 தேர்தல் எப்படி வரும் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு முடிவை மட்டும் கண்டேன் சீதையை போல சொல்லிட்டேன். காங்கிரசுக்கு யார் மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றின்னு. ஆனால் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நான் ஏன்னா ஒரு கிராமத்தில் பிறந்தவன், யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊர்ல இருந்து வர்ற போது ஒன்றே சொல்றாங்க, 1300 ரூபாய்க்கு ஒரு மூட்டை நெல்லை வித்துட்டு வந்தேன். வரும்போது பல்லவன் ட்ரெயினர் இருக்கணும் எழுத்த மாதிரி. இப்ப சங்கீதா, அப்ப ராம் பிரசாத் ஹோட்டல், அளவு சாப்பாடு 40 ரூபா. இன்றைக்கும் அதே 1300 ரூபாய்க்கு வித்துட்டு வர்றேன். இங்க அளவு சாப்பாடு 200 ரூபா. வலி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி வித்தியாசங்கள் இது ஏன் என்பதை தான் பார்க்கணும். நான் பல விஷயத்தை சொல்ல முடியல, ஒரே ஒருவரை சொல்றேன். ஏனென்றால் அவரை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இருந்தாலும் கூட அந்த ஒருவரை சொல்வது காரணம், இந்த தமிழ்நாட்டில் காலங்காலமாக பிராமண எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த பிராமணராக இருந்த ஒருவர் அவர் எப்படி வந்தார் என்பதற்காக அதை சொல்லுகிறேன். கோமுதி சங்கர தீட்சிதர், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலிக்கு போகிற முதலமைச்சர் காமராஜ் அங்க இருக்கிற கலெக்டர் அழைத்து ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உடனே புறப்படுகிறார். 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அம்பாசமுத்திரம் அங்கே போய் ஒரு குடிசைக்கு முன்னாலே நிற்கிறார். அங்கு பார்த்தவுடனே என்ன காமராஜ் இங்கே வந்திருக்கிற அவர் கேட்கிறார். உடனே இவர் சொன்னார், ஐயரே நான் தான் உன்னை தேடி வரணும், நீ என்ன தேடி வரந்தா அது தப்புன்னார். ஏனென்றால் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாவிட்டாலும் சுதந்திர போராட்ட காலத்திலே ஒரே ஒரு போர்வை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் கிராமமாக நடந்து போய் சுதந்திர போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்து, மாலை நேரமானால் அந்த போர்வையை போத்திக் கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுத்து அதிலே சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கிற சாப்பாட்டை வைத்து அடுத்த நாள் காலையில சாப்பிட்டு விட்டு மீண்டும் போய் அப்படி செய்தவர் அவர் கோமுதி சங்க தீட்சிதர். என்னவென்று கேட்டவுடனே அவர் சொன்னார், தேர்தல் வருது இல்ல, நீ தேர்தல் நிக்கணும். அதுக்கு அவர் சொன்னது, என்கிட்ட ஓட்ட காலனா கூட கிடையாது, நான் எப்படி தேர்தல் நிக்கிறது? அதுக்கு காமராஜ், இல்லாட்டி என்ன, உங்களை மாதிரி ஆட்கள் எதற்காகவும் ஒதுங்கி போய்விட்டால் தப்பானவர்கள் அதிகாரத்தில் அமர்ந்து விடுவார்கள், நாட்டுக்கே பேராபத்து என்றார். அதற்கு பின்னாலே ஓட்டை காலனா இல்லாத கோமுதி சங்க தீட்சிதர் தேர்தலில் நின்றார், வென்றார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர். ஆனாலும் சாகிற போது சொந்தமாக வீடே இல்லை. காரணம், வாக்காளர்கள் வாக்களிக்கிற போது அவருடைய அளவுகோல் இருக்கிறதே, இவன் நேர்மையானவனா, ஒழுக்கமானவனா, நாணயமானவனா, நல்லவனா, அர்ப்பணிப்பு மனோபாவம் இருக்கிறதா, தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து வாக்களித்தார்கள். அவனும் அதை போலவே வாழ்ந்து விட்டு போனான். இன்றைக்கு அந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. நான் ஒரே ஒரு முறை தேர்தல், நான் ஒன்னும் ரகசியம் இங்க மட்டும் இல்ல, நான் தேர்தலில் ஓட்டு கேட்கிற போது எனக்கு வாக்களித்து வெற்றியடை செய்தால் நாட்டுக்கு லாபம், தோல்வியடை செய்தால் என் வீட்டுக்கு லாபம். அது 35 வருஷத்துக்கு முன்னால எல்லாமே ஓட்டு கேட்டு வர்ற போதே இவ்வளவு திமிரா இருக்கான். இப்ப சொல்றாம, அட பாவி உன் கேரக்டரே அதுதான் இப்பதான்டா தெரியுது. லேட்டா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லை. அதனால செய்ய வேண்டிய நேரத்தில் வாக்களிக்கிற போது அதை செய்யணும். தமிழ்நாட்டில் என்னென்னமோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நம்மால் சரி செய்ய வேண்டுமானால் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் நிற்கிறவன் எப்படிப்பட்டவன்? யோக்கியனா, நல்லவனா, தவறு செய்யாதவனா, தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்கிறவனா? இங்க எல்லாம் பேசினாரு, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி ஏதோ சொன்னாரு. என்ன ஒருத்தன் கேட்டான், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 48 வருஷம் தாண்டிட்டாங்க. துணை மனைவி உண்டானா? இல்லன்னு. உன்னை எப்படா உனக்கு ஓட்டு ஜெயிக்க வைப்பான்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. ஒரு மனைவியோட வாழ்றவனுக்கு ஓட்டு போடுறது இல்ல அப்படின்னு ஒரு முடிவு வச்சுட்டான். அடுத்து ஒன்று இங்க பேசியதெல்லாம் நம்ம சீனிவாசன் சொன்னார், அதற்கும் மருந்து காமராஜர் தான். மதம், ஜாதி, நான் நினைக்கிறேன்
பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பு என் கையில் இல்லை. உங்க எல்லாருக்கும் அதுதான் உண்மையா இருக்க முடியும். நான் விரும்பி எந்த ஜாதியிலும் பிறக்கவில்லை, எந்த மதத்திலும் பிறக்கவில்லை. இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே பாதி சண்டை இல்லை. ஒரு முறை தலைவர் காமராஜர், நீங்க இன்னொன்னை புரிகிறோம், தலைவர் காமராஜ் நாத்தியன் என்று சொன்னதே இல்லை. அவர் எந்த கோயிலுக்கும் போனதில்லை, எந்த மசூதிக்கும் போனதில்லை, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை. அவருடைய நண்பர், மிக நெருங்கிய நண்பர் சீர்காழி எத்திராஜ் என்பவர் பல முறை கேட்டு, ஒரு முறை அவரை தொந்தரவு செய்த போது அவர் சொன்னார், என்ன எத்திராஜ், கோயில்ல போய் என்ன பண்ண போற? அங்க போய் ஆண்டவன்ட்ட விளந்து வேண்டுவேன், மக்களுக்கு நல்ல வாழ்வு தான். உன்னை இவர் சொன்னது, நீ ஆண்டவன்ட்ட போய் வேண்டி மக்களுக்கு நல்லது செய்யறதை விட நீயே பாவப்பட்ட 4 பேருக்கு நல்லது செய், ஆண்டவன் ஓங்கிட்ட வருவான். அதையெல்லாம் கேட்டதால் தான் நாங்கள் சொன்னாரு நம்முடைய குருமூர்த்தி கூட, அதுக்கு புது கவிதை ஒன்றுதான் அது பதிலா சொல்ல முடியும். ஒருத்தர் எழுதலாம் ஒரு புது கவிதை, இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான். ஆக இது எல்லாவற்றையும் விட மனிதனாக வாழ்வதுதான் முக்கியம். இந்த நாட்டில் எவ்வளவோ மிக மிக உச்சத்தில் இருந்தவரெல்லாம் பல பேர் பிரதமர் மந்திரி தான், அதுக்கப்புறம் போன உடனே கையில விலங்கு போட்டதை பார்த்திருக்கோம். முதலமைச்சரா இருந்த உடனே பதவி போனதுக்கு அப்புறம் அடிச்சு தூக்கிட்டு போற போது ஐயோ கொலை பண்றாங்க கத்து பார்த்திருக்கோம். அதனால பதவி இல்லை, நீங்கள் மனிதராக வாழ்ந்தால் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எப்போ பிளாட்பாரத்தில் நடந்து போறதுக்கு நான் தயாரா இருக்கணும், எவனுக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நான் தயிர் சாதத்தை தாண்டி வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனுக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை, நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. தேவைகளை ஒதுக்கிவிட்டால் நீங்கள் துணிவாக இருக்க முடியும். அதுதான் என்னுடைய சூத்திரம், என்னுடைய கொள்கை, என்னுடைய லட்சியம். இந்த அடிப்படையில் தலைவர்கள் மேலிருந்து மாற்றுவார்கள் என்பதல்ல, நிலம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் பயிர் வச்சைகள் வளரும். வாக்களிக்கிறவர்கள் அன்று கல்வி அறிவு குறைவு, ஆனால் வாக்களிக்கிற போது நேர்மையான வாக்களித்தான், ஆகவே நேர்மையாக வந்தார்கள். நண்பர்களே, ஓமாந்தூரார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, காமராஜர், எவன் மீதாவது ஒரு குற்றச்சாட்டு இன்று வரை வந்திருக்கிறதா? அதற்கு பின்னாலே வாக்களிக்கிற போது உங்களுடைய அளவுகோல் மாறிவிட்டது, அதனால் வந்த விபரீதம். ஆகவே இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்படி வரும், யார் யாரோடு வரும், நான் ரமேஷை போல முன்னாலே சொல்ல மாட்டேன். அது மாறுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. எந்த கூட்டணி எப்படி வந்தாலும் நிற்கிற வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்து நீங்கள் வாக்களித்தால் ஒவ்வொரு மாற்றமும் அந்த மாற்றம் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் தமிழ்நாடு மாறும், தமிழ்நாட்டுடைய அரசியல் மாறும், எதிர்கால சங்கதிகள் மாறும், இந்தியாவுக்கு அதுக்கு பெருமை ஏற்படும். யாரோ முகம் தெரியாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். என்னுடைய அடுத்த தலைமுறை பேர பிள்ளைகளை பார்க்கிறது அச்சமாக இருக்கிறது. 7 வயது பெண் குழந்தை வெளியே போனால் மீண்டும் வருமா தெரியவில்லை. யாருக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. அடுத்த தலைமுறையுடைய பாதுகாப்புக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் நாட்டில் மாற்றம் ஏற்படும். 26 பொங்கல், பழையன கழிதலும் புதியன பூதலும் பொங்கலின் சிறப்பு. வணக்க வாழ்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 89397 5009.